அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஆப்ஷனல் டெஸ்ட் சீரிஸ் பற்றி ஒரு சின்ன அப்டேட். என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, டெஸ்ட் சீரிஸோட ஷெடியூல் வந்து லாஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ லாஸ்ட் வீடியோவில் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு வந்து ஒரு புது கான்செப்டாக ஒர்க் ஷீட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். நம்ம டெஸ்ட் ஷெடியூல் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். இப்போ 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி நம்மளுடைய நேரம் 1 மணி நேரம் டெஸ்ட் இருக்கும். 80 மார்க்ஸ் 80 மார்க்ஸ் 80 மார்க்ஸ். இதை சேம் சிலபஸை நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து 21ஆம் தேதி வந்து 250 மார்க்கு டெஸ்ட் வைக்கிறோம். இதில் எந்த கொஸ்டின்ஸுமே வந்து ரிப்பீட் ஆகாது. அதனால் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது நமக்கு நல்லது. அப்போ இதை எப்படி சார் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்செப்ட் தான் இந்த ஒர்க் ஷீட் கான்செப்ட். இந்த ஒர்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பை சிலபஸ், அந்த 1 வீக்குக்கு என்ன சிலபஸோ அதை எல்லாத்தையும் ஒர்க் ஷீட்டாக கொடுத்துருவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொழி குடும்பம் அப்படின்னு இருந்தால் இந்திய மொழி குடும்பங்கள் இதில் முதல் கேள்வினா, இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி சில பேர் ப்ராப்பராக நோட்ஸ் வச்சுருப்பீங்க, அது ஒரு கேட்டகரி இருக்கும். என்கிட்ட நோட்ஸே இல்லை சார், அவங்க ஒரு கேட்டகரி. என்கிட்ட பார்ஷியலாக நோட்ஸ் இருக்குது சார், இனிமேல் தான் நான் நோட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு கேட்டகரி. எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்திய மொழி குடும்பங்கள்லாம் இதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான உட்தலைப்புகள் கொடுக்க போகிறீங்க, என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க, என்ன டேட்டாஸ் கொடுக்க போகிறீங்க, அதே மாதிரி இன்ட்ரோ கன்க்ளூஷன்ஸில் என்ன கொடுக்க போகிறீங்க, இது எழுதிக்கலாம். இப்போ செயல் பகுதிகள் மாதிரி இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு முக்கியமான ஏதாவது பாடல் வரிகளை நீங்கள் கோட் பண்ணி வச்சுக்கணும், திருப்பி படிக்கிறதுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக. இப்போ மொழி குடும்பம் அப்படின்னு ஒரே ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் பாருங்கள் எவ்வளோ நமக்கு பாசிபிள் கொஸ்டின்ஸை இந்த ஒர்க் ஷீட்டில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதில் ஒரு 12 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் மொழி குடும்பத்துக்கு. இப்போ டெஸ்ட்டுக்கு சப்போஸ் நம்மளால் சார் 10 கொஸ்டின் தான் என்னால் படிக்க முடிஞ்சு, இந்த 11 12 நான் படிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த பேஜ் எம்டியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு செகண்ட் டைம் படிக்கிறப்ப இல்லை எப்போ கேப் கிடைக்குதோ அப்போ வந்து இதை ஃபில் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒர்க் ஷீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ரீகலெக்ஷனுக்கு ஒரு பர்பஸ். இன்னொன்று நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுடைய செக்லிஸ்ட், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் எவ்வளோ படிக்கலைங்கிறத அங்கங்கே நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ மொழி குடும்பங்களுக்கு மட்டும் அப்படி இல்லை, சிலபஸில் இருக்க எல்லா லைனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதே மாதிரி ஒர்க் ஷீட்ஸ் வச்சுருக்கோம். காலந்தோறும் தமிழ் ஃபர்ஸ்ட் வீக்கான டெஸ்ட் மட்டும் நான் இங்கே காமிச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி இலக்கணத்துக்குலாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சார் இலக்கணம் எனக்கு ஈஸியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறீங்க. கிளாஸஸில் நம்ம அப்பப்போ பார்ப்போம். இது வரைக்கும் ஒரு 19 கேள்வி வந்து இதில் ஒர்க் ஷீட்டில் கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க் ஷீட்டுங்கிறதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், இந்த ரெண்டுமே இருக்கும். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸிமம் கொடுத்துருமே, ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும், டைவர்ஸாக இருக்கும். கன்ஃபார்மாக இதில் இருந்தே நமக்கு அங்கே கிளிக் ஆகிற மாதிரி மேக்ஸிமம் பாசிபிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ டெஸ்ட் சீரிஸ் வாங்க, டெஸ்ட் சீரிஸ் வரப்போ அடுத்தடுத்த டெஸ்ட் சீரிஸ் டிஸ்கஷனில் ஃபர்தராக நம்ம பார்ப்போம். அதுக்கு ஆப்ஷனலுக்கு டெஸ்ட் சீரிஸ்க்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த குரூப்பில் இது எல்லாமே ஷேர் பண்ணுறேன், அங்கே பார்ப்போம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.